ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேடிங் ஆஃப் எல்இடி யூஸிங் ESP32 கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இதில் வந்து திஸ் இஸ் த சர்க்யூட் டயக்ராம். ஸோ எல்இடி மாடியூல் இருக்குது, ESP32 மாடியூல் இருக்குது. அதில் வந்து நம்ம 330 ஓம் ரெசிஸ்டரும் எல்இடியும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து காம்போனன்ட்ஸ் சொன்னால் ஒரு ரெசிஸ்டரு ஒரு எல்இடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டரை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1N வந்து நம்ம என்ன பண்ணுறோம், D2 அப்படிங்கிறது இன்புட்டாக கொடுக்குறோம். இனிஷியல் பின் வந்து D2. ஸோ மாடியூலில் D2ல் நான் இன்புட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்இடியோட இந்த ரெசிஸ்டன்ஸோட அனதர் எண்ட் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அனதர் எண்டு இட் வில் பி கோயிங் டு கிரவுண்டட். ஸோ கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? இவ்வளோதான் சர்க்யூட் கனெக்ஷன். ஒரு ரெசிஸ்டர் எடுத்துருக்கோம், ஒரு எல்இடி ரெசிஸ்டர் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெசிஸ்டரோட ஃபஸ்ட் எண்டில் வந்து நம்ம மாடியூலோட பின் 2 இன்புட் கொடுக்குறோம். அனதர் எண்டில் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் வந்து கிரவுண்ட். திஸ் இஸ் தி சர்க்யூட் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபைல் ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஸ்கெட்ச் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபேடிங் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து யூஸிங் ஆஃப் எல்இடி பிரைட்னஸ் மட்டும் பார்த்தோம். இங்கே ஃபேடிங் அப்படிங்கிறப்ப இட் வில் பி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இனிஷியேட் என்ன பண்ணுறோம், எல்இடி பின் வந்து 2ன்னு கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் அதோட ஃபேட் வேல்யூ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். டைரக்ஷன் என்ன 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராம் ஒரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் பிரைட்னஸ்க்காக. ஸோ பின் மோட் வந்து எல்இடி பின்னு அவுட்புட் நம்ம கொடுத்துருக்கோம். வாய்டு லூப். ஸோ பிரைட்னஸ் யூஸிங் PWM பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து அனலாக் ரைட். பிஃபோர் தட் வி ஆர் ரைட்டிங் டிஜிட்டல் ரைட்டு எழுதியிருப்போம். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து என்ன கண்டிஷன் அங்கே கொடுத்துருப்போம், வென் இட் வில் பி ஹை இட் வில் பி க்ளோயிங். ஸோ லோவாக இருக்கப்போ ஆஃப் ஆயிரும். ஸோ இன் திஸ் நம்ம அனலாக் ரைட் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட் வில் பி கிராஜுவலி இன்க்ரைஸ். அதனால அனலாக் ரைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடி பின்னு ஃபேட் வேல்யூ எவ்வளவோ அது. ஸோ இங்கே நம்ம ஃபேட் வேல்யூ வந்து அடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஃபேட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபேட் டைரக்ஷன். இனிஷியலாக நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிரைட்னஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், என்ன இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஃபேட் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேட் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? பிரைட்னஸ் அப்படிங்கிறது க்ளோ ஆகும். ஸோ 0 + 1 ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நம்மளுக்கு இங்கே பிரைட்னஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் தட் ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபேடிங் when it reaches the limit. ஸோ நம்மளுக்கு இனிஷியல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0 to 255 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசம்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபேட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0 இருக்கும், பீக் வேல்யூ 255 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து இட் வில் பி கோயிங் டு ரீச் அகெயின் இட் வில் கம் டவுன் தி 0. இதே மாதிரி லூப் கண்டிஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபேட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபேட் டைரக்ஷன். ஸோ 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன் வந்து 1 அவுட் வந்து -1ங்கன்னு வரும். அப்போ இட் வில் பி கோயிங் டு இன்க்ரீஸ் அகெயின் இட் வில் பி ரீச்சிங் தி டவுன் 0. அப்புறம் இந்த மாதிரி கண்டிஷன் தொடர்ந்து கண்டினியூஸாக ஆகிடும். அதுதான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு பிரைட் ஆகும். ஆஃப்டர் தட் இட் வில் பி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு 0க்கு வரும். ஓகேவா? அதுதான் ஃபேடிங் அப்படிங்கிறது. ஹியர் வி ஆர் யூஸிங் த டிலே டைம் வந்து 15 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது, மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்பைலிங் டன் வந்துடுச்சு. ஸோ டன் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் அப்படின்னா தான் எல்இடி அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் கம்யூனிகேட் ஆகும். அந்த கம்யூனிகேட் ஆகிறதுக்காக தான் யூஎஸ்பி கேபிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இட் வில் பி ஸோ நம்மளுக்கு பாருங்கள் அப்லோட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 0 இனிஷியல் கண்டிஷன், அப்புறம் லைட்டாக இட் வில் பி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபேடிங் ஆஃப் எல்இடி யூஸிங் ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ 0 இருக்குது, அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓகேவா?
ஸோ இதுதான் ESP32 யூஸிங் ஃபேடிங் LED. தேங்க்யூ.